ராமநாதபுரம் மக்களின் உள்ளக்குமுறல். திமுக அரசு ரொம்ப வேஸ்ட். திமுகவுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த ஆட்சி வந்ததுல இருந்து எங்களுக்கு ஒன்றும் சரியில்லை. இந்த கட்சி வந்ததுல இருந்து ரொம்ப மோசமா தான் போயிடுச்சு. திமுக ஆட்சி விளம்பரங்கள் நல்லா இருக்குது, செயல் திட்டங்கள் சரியில்லை. இந்த ஏரியால ஒரு பாத்ரூம் வசதி கிடையாது, ஒரு தண்ணி வசதி கிடையாது, பாதாள சாக்கடை உடஞ்சு ஓடுது. தண்ணி கூட உள்ள வருதியா மழைக்கு, அதை ஒரு உதவியை பண்ண மாட்டேங்கிறாரு யாரும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல. எங்க ஒரு கடத்தருவோ மித்த உண்டான லெக்குக்கு போக முடியாது. கொலை கொள்ள எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. காலேஜ்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து எல்லாமே போதையில ஓடிக்கிட்டு இருக்கு. சின்ன பச்சை பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்களா பயந்து ஸ்கூலுக்கே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகள். பிராந்தி கடையை நாங்க எடுத்துறோம்னு சொல்லி ஓட்டு வாங்கினாங்க. ஆனா நான் நம்பி ஓட்டு போட்டேன். ஆனா சத்தியமா அதை எடுக்கவே இல்லை. கனிமொழி அம்மா சொன்னாங்க மதுவிலக்கு கொண்டுட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மதுவிலக்கு என்னங்கறது அவங்களுக்கு தெரியல. அவங்க தான் தயாரிக்கிறாங்க, அவங்க தான் கொடுக்குறாங்க. பஸ் போச்சுன்னா பெண்கள் நடந்து போனாலும் நிப்பாட்டி ஏத்தின காலம் போக இன்னைக்கு வந்து பெண்கள் ஓடுது, பஸ் போறமே பெண்கள் ஓடுது. இந்த 17 ரூபாய் காசு இல்லாம மகளிர்கள் இருக்கிறாங்க, அதை கொடுத்து மகளிர்களே கேவலப்படுத்திட்டாங்க. 1000 ரூபாய் கொடுக்கறது வந்து அவங்க சம்பாரிச்சு ஒண்ணும் கொடுக்கல, எங்க கிட்ட வாங்கி அந்த காசை வந்து அதை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த 1000 ரூபாய் வச்சு நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? மாசத்துக்கு தண்ணி வாங்குறதுக்கு 1000 ரூபாய் போதுமா? 2000 ரூபாய் போட்டு தண்ணி வாங்குறோம். அவங்க 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, நாங்க 1000 ரூபாய் போட்டு மாசத்தால தண்ணி வாங்குறோம். வேலை வாய்ப்புகள்ங்கிற பொறுத்த வரைக்கும் எதுவுமே இங்க சாத்தியமற்ற ஒரு செயலா இருந்துட்டு இருக்கு. படிச்ச பிள்ளை எத்தனை ஒவ்வொரு வீட்டுல 2 பிள்ளை 3 பிள்ளை படிச்சுட்டு சும்மாதே இருக்கு. ஏன் அந்த படிச்ச பிள்ளைகளுக்கு வேலையை போட்டானே? இளைஞர்களுக்கு தேவையான வேலை வாய்ப்பு உருவாக்குறதுக்கு எந்த விட அடிப்படையான வசதியுமே இல்ல. தமிழ்நாட்டுல ஒன்னும் பெருசா வேலை வாய்ப்பே கிடையாது. அரசாங்கம் வந்து கரண்ட் பில் உயர்த்தத்தான் செஞ்சிருக்காங்க தவிர இது வரைக்கும் இது பண்ணல. இவங்க வந்து வெட்டு அரசியல் தான் இது. இப்ப 4 மாசத்துல 15 கற்பழிப்பு நடந்திருக்கு. போலீஸ் தூங்கிட்டு தான் இருக்கு. போலீஸ் துறை படுபடும் மோசம் திமுக ஆட்சியில. கள்ளச்சாராயம் குடிக்கிறவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குற அதே அரசு தான் மீனவர் கடல்ல காணாம போயிட்டாங்கன்னா அவங்களுக்கான நிவாரணம் கொடுக்கப்படுறது இல்ல. இந்த ஸ்கூல் எப்ப இடிஞ்சு விழுங்குனே தெரியல. அரசாங்கம் ஒரு உதவியும் பண்றது இல்ல. நான் அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு வந்து ஓட்டு கேட்டாங்க. என்னத்த செஞ்சாங்க? அவர் பாட்டுக்களை சொல்லிக்கிட்டு அவர் பாட்டுக்களை ரோடு ஷோ காட்டிக்கிட்டே இருக்காரு. அது இங்க ஒண்ணும் நடக்கல. கருணாநிதி சொத்து அமுக்குறவன். கருணாநிதி மயனை அப்படித்தேன். வாரத்துக்காரவன் சொத்தத்தை அமுக்குவான், காத்து பணம் தானே அமுக்குவான். யாருக்கும் அவர் செஞ்ச மாதிரி தெரியலையே. அவங்க வீட்டு குடும்பத்துக்குள்ள என்ன செஞ்சுக்கிறாரா என்னன்னு தெரியல. எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு செஞ்ச மாதிரி தெரியலையே. இந்துக்கள் ஓட்டு வாங்கிட்டு இந்துக்களே பிடிக்காம பேசுறாங்க. கோயில ரொம்ப இழிவா பேசுறாரு. 4 வருஷம் திமுக ஆட்சி டெவலப் ஆகவே இல்லை. நீ தமிழ்நாடு மாற்றம் வேணும். இவங்க மட்டும் இருக்கிற மன்னராட்சியா? திமுக ஆட்சிக்கு வரவே கூடாது. என்னைக்கு திமுக கட்சிக்கு வந்துச்சோ சாக்கடையாத்தான் போச்சு எல்லாமே. திமுக ஆட்சி மானம் அது வேணாமே வேணாம். அவன் வந்தது இவ்வளவு கலசரியா போச்சு.